அன்புள்ளம் கொண்டவர்களை, சூழ்ச்சியை புரிந்து கொள். வாழ்க்கையில் நடக்கும் சூழ்ச்சியை தெரிந்து கொள். அப்பொழுதுதான் வாழ்வில் நாம் பிறருக்கு சூழ்நிலை கைதிகளாக அவர்களிடத்திலே அடிமையாகி விடாமல் விடுதலையை பெற்றுக் கொள்ளலாம். சூழ்ச்சியை தெரிந்து கொள்ளுகிற பொழுது இன்றைய நற்செய்தி வாயிலாக சூழ்ச்சியினால் எப்படி நாம் வீழ்த்தப்படுகிறோம், அதே சூழ்ச்சி நமது வாழ்வில் இருந்தால் நாம் எப்படி நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் இழக்கின்றோம் என்பதை இறைவன் என்று சொல்லித்தர விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, சிலரின் சூழ்ச்சியினால் எவ்வாறு ஒரு சிலர் சூழ்நிலை கைதிகளாக பலியாகிறார்கள் என்பதை நற்செய்தி என்று படம் பிடித்து காட்டுகிறது. 2 பேர் பலியாகிறார்கள் இன்றைய நற்செய்தியில். முதலில் ஏரோது அரசன், இரண்டாவது திருமுழுக்கு யோவான். ஏரோது தன் அவசரத்தால் தன்னையே சூழ்ந்திருக்கும் சூழ்ச்சியை அறியாமல் வாக்குறுதி கொடுத்து தானே சிக்கிக் கொள்ளுகிறான். திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்ட தனக்கு விருப்பமே இல்லை என்றாலும் விருந்தினர் மத்தியில் தான் பெயருக்கு களங்கம் வரக்கூடாது என்று தலையை வெட்ட உத்தரவிடுகிறான். சில நேரத்துல நம்மளே அறியாம வாயை விட்டு மாட்டிக்குவோங்க. நம்மளை சூழ்ந்திருக்கிற சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாத வரையிலும் வாழ்க்கையில் முன்னேறி செல்லவே முடியாது. அதனால் நிம்மதியிலிருந்து தவிக்கிறான். அவர் உயிர் வாழ்ந்தாலும் அவர் குற்ற உணர்ச்சியோடு வாழ்கிறான். திருமுழுக்கு யோவான் தான் செய்யாத குற்றத்திற்காக ஏரோதுக்கு தலை வெட்டப்பட்டு பலியாகிறார். ஒரு சில நேரம் காரணமே இல்லாமல் சூழ்ச்சியினால் சூழ்நிலையில் கைதிகளாக மாறும் வெகுளியான மனிதர்கள் இன்று இருக்கிறார்கள். அதிலும் நாமும் ஒருவராக இருக்கலாம். இன்று இது ஒரு புறம் இருக்க, நம்மை தற்காத்துக் கொள்ள ஏரோதுவை போல மற்றவரை பலியாக்கும் மனிதராக நாம் இருந்திருக்கிறோமா என்ற சுய ஆய்வை இன்றைய நற்செய்தி நம்மை சிந்திக்க அழைப்பும் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, சில வேளை நாம் அறிந்தோ பிறரை பலியாக்கி இருக்கலாம், அல்லது நமது கவனக்குறைவான செயல்பாட்டால் நாம் அறியாமலே பிறரை நமது சுயநலத்திற்காக பலியாக்கி இருக்கலாம். இவற்றுள் எதுவாக இருந்தாலும் இவ்விரண்டையும் தவிர்த்து பிறருக்காக இயேசுவை போல பலியாகிறவராக வாழ்வது தான் கிறிஸ்துவ வாழ்வு. பிறரை பலியாக்கி சுயநல போர்வையில் நாம் நடந்து கொண்டிருந்தோம் என்றால் நிம்மதியோடு வாழ முடியாது. ஏரோதுக்கு நிம்மதி இழந்த நிலை இருந்தது. ஆகவே தான் திருமுழுக்கு யோவான் மாற்றுருவில் இயேசுவாக வந்திருக்கலாம் என்று ஏரோது அங்கலாய்த்தான், கவலைப்பட்டான், பயந்தான். சில நேரம் நமக்கு லாபம் தரக்கூடியது என்று இல்லை என்றாலும் மற்றவரின் லாபத்திற்காக இன்னொருவரை பலியாக்க நாமே அறியாத வண்ணம் கருவியாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைக்கு நற்செய்தி குறிப்பிடும் ஏரோதியாவின் மகள் தன் தாயின் தவறான திட்டம் நிறைவேற தன்னையே அறியாமல் கருவியாக ஆகிவிடுகிறார். ஏரோதியாவின் மகளை போல நாமும் இன்னொருவரின் லாபத்துக்கு பாதிப்புக்கும் சுய உணர்வு இல்லாமல் கருவியாக இருந்திருக்கலாம். சற்று சிந்தித்து பார்ப்போம். இப்படி மனிதர்கள் பலியாக்கப்படும் பல நிலைகளை பற்றி நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இயேசு கிறிஸ்து தன் சுய உணர்வாலும் அறிதலாலும் இறை திட்டத்திற்கு மனமுவந்து கையளித்து சிலுவை சாவை ஏற்று பலியாகினார். நாமும் மனமுவந்து பிறர் வாழ்வை உயர்த்த பலியாகலாம். ஆனால் சுயநல கைதியிலாக சூழ்ச்சியில் சிக்கவிடக் கூடாது என்பதை கடவுள் தெளிவாக உணர்த்துகிறார். இதை அறிந்து உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையில் சூழ்ச்சியில் சில நேரங்களில் சிக்கப்பட்டு நாங்கள் பிறரை எங்கள் சுயநலத்திற்காக அவர்கள் வாழ்வை அளித்திருக்கலாம். இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து விலகி வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.